அனைவருக்கும் அம்மூஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு, நம் வாழ்க்கையில் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வழிபாடு, பரிகாரம் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? கண்டிப்பாக இருக்கு. அதுவும் பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய எளிமையான முறையில் நமக்கு செலவே இல்லாமல் பரிகாரம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்முடைய எல்லா பதிவுகளும் உடனுக்குடன் வரும். இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம் வாழ்க்கையில் நம்முடைய கொடுமையான விதி என்று தலையில் எழுதியிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய எல்லா பரிகாரத்துக்கும் இருக்கு. நம் வேண்டுதல் நிறைவேறுவது எத்தனையோ கடவுள் கும்பிடுறோம். ஆனா ஆதி காலத்தில் இருந்து நம் முன்னோர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டு போங்க என்றும், ஃபர்ஸ்ட் பிள்ளையாரை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு காரிய வெற்றி கிடைக்கும். நாங்க நிறைய பண்ணியிருக்கோம், சில விஷயங்கள் நடக்கவே இல்லை என்று சொன்னால் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க. பிள்ளையாரை மிக எளிமையான பரிகாரம், மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை திங்கட்கிழமை மட்டும்தான் செய்யணுங்க. 7 வாரம் செய்யணுங்க. 5 நிமிடம் போதும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை செய்துவிட்டு அந்த ஒர்க்கை பண்ணுங்க. செய்து பாருங்கள். மனதில் எந்த கோரிக்கையை நினைத்து நாம் பண்ண ஆரம்பித்தோமோ கண்டிப்பாக 7 வாரத்துக்குள் பிள்ளையார் அதற்குரிய சொல்யூஷனையே கொடுப்பாருங்க. எந்த பிரச்சனையாக முடித்து கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரம். முக்கியமான சாமியை வச்சு ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கடவுளை நம்ம வழிபடுவோம். செவ்வாய்க்கிழமை கடன் தீரணும் முருகனுக்காக, வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு, கிழமையை வைத்து ஒவ்வொரு வழிபாடும் பண்ணுவாங்க. ஆனா பிள்ளையார் வழிபாடு எல்லா பிரச்சனைகளுக்கும் செய்யலாங்க. கடன் தீர, குழந்தைகள் படிப்பு, திருமணம், குழந்தை பேரு, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறவு பிரச்சனைங்க கிட்ட வெளியிலே சொல்ல முடியாத காரணங்கள் கூட இருக்கலாம். அப்படி எந்த காரணமாக இருந்தாலும் மனதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா பிரச்சனையும் மனதில் நினைக்காம, தீர்க்க முடியாத பிரச்சனையை மட்டும் மனதில் நினைச்சுக்கோங்க. சூரிய உதய நேரத்தில் 6 to 7 செய்யலாம். அல்லது முடியாதவர்கள் திங்கட்கிழமை மாலை நேரத்துல பண்ணலாம். அரசமர விநாயகர் தான் வேணுங்க. வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். அரச மரத்தில் தான் மும்மூர்த்திகள் இருப்பதாக ஐதீகம். அரச மரத்துடன் இருக்கும் விநாயகருக்கு சேர்த்து நாம் வழிபாடு செய்யும் போது கஷ்டங்கள் தீர்ந்து போகும் என்பது ஐதீகம். 2 பாக்கு, 2 வெத்தலை, சிவப்பு நிற பூ, செம்பருத்தி பூவா இருந்தா ரொம்ப விசேஷங்க. நம் வீட்டில் வழிபாட்டுக்கே சிவப்பு நிற பூ, செம்பருத்தியை யூஸ் பண்ணி நீங்க கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. அரசமர விநாயகருக்கு வைத்து வழிபடும் போது 100% வெற்றி கிடைக்கும். எங்க கிட்ட பூ இல்லைங்கன்னு சொன்னா அருகம்புல் கூட நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. 2 வெற்றிலை பாக்கு, 2 பழம் அனைத்தும் பிள்ளையாரின் பாதத்தில் வைங்க. பூ, அருகம்புல் வைத்துவிட்டு அந்த ஒரே ஒரு பிரச்சனையை நல்ல ஆத்மார்த்தமா சொல்லி 9 தோப்புக்கரணம் போட்டு நல்ல மனமுருகி வேண்டிக்கோங்க. 2 தீபம் வீட்டில் இருந்து எடுத்துட்டு போங்க. உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அரச மரத்தை எத்தனை முறை சுத்த முடியுமோ சுத்தி வாருங்கள். 9 முறை, 11 முறை, 21 முறை கூட சுத்தலாங்க. நம் பிரச்சனை தீர்ந்துவிடும். 27 முறை கூட சுத்தி வாருங்கள். உங்கள் குறைகள் கண்டிப்பாக 3 அல்லது 4 வாரத்துக்குள் தீர்வு கிடைக்கும். உடல் வருத்தி சுத்த வேண்டாம். உடல்நிலைக்கேற்ப அரச மரத்தை சுற்றி 2 தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பம் வைத்து வேண்டிக்கோங்க. கணபதி அருளால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். 7 திங்கட்கிழமை என்று சொல்லியிருக்கிறோங்க. நடுவுல நீங்க வெளியில எங்கேயாவது போற மாரி இருந்தாலும் நீங்க போற இடத்துல கூட இந்த வழிபாட்டை பண்ணலாங்க. உங்க இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. 7 வாரங்கள் நீங்கள் தடைபடாமல் பண்ணணும். பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட் டைம் மட்டும் விட்டுட்டு தொடர்ந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நடக்கும். 7 வாரம் தொடர்ந்து செய்தால்தான், இடையில் 1 வாரம் கூட தடைபடக்கூடாது. கண்டிப்பாக சிறிய வழிபாடு தான். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நடக்கும். எல்லோருக்கும் முதல் கடவுள் விநாயகர் தான். அந்த கணபதி கிட்ட பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக நிறைவேறும். 200% ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் அரச மரம் சுற்றி வரும்போது உங்களுக்கு தெரிந்த கணபதி மந்திரம் சொல்லி
சுற்றி வாருங்கள். ஓம் கம் கணபதியே நமக என்று கூட நீங்க சொல்லி வழிபடலாம். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வழிபாட்டை செய்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நம்ப முடியாம இருக்கும். அவ்வளவு அற்புதமான வழிபாடு. நிறைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்தால் பலன் கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருக்கும் என்றால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.